பிரதமர் மோடி அவர்கள் மிகப்பெரிய மீம் கண்டென்ட்டாக டெம்ப்ளேட்டாக மாறி இருக்கிறார். எதிர்க்கட்சிகள் மிக கடுமையான விமர்சனங்களை அவர் நோக்கி வச்சிருக்கிறாங்க. வெளிநாட்டுக்கு போய் நீங்கள் இப்படியாங்க இந்தியாவினுடைய மானத்தை காத்துல பறக்க விடணும், இது நியாயமா என்கிற கேள்வியை அடுக்கடுக்காக ராகுல் காந்தியில் தொடங்கி பலரும் எழுதி கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்கிறது? அந்த 2 வீடியோக்கள், குறிப்பாக இத்தாலியனுடைய பிரதமர் மெலோனி அவர்களுடன் நான் மெலோடி சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு பிரதமர் கொடுத்த அந்த ரீல்ஸ் ஆகட்டும், ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்க அங்கிருந்து அவர் எழுந்து சென்றது, இதெல்லாம் பேசுபொருளாக மாறி தவறான காரணங்களுக்காக நம்முடைய பிரதமர் செய்திகளில் வந்து கொண்டிருக்கிறார்னு ஒரு விமர்சன பார்வையை வைக்கிறார்கள். என்ன நடந்தது, அதனுடைய பின்னணி, எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் வெளிநாடு பயணம் போயிருக்கிறார். அதுக்கு முன்பாக நீங்களாம் வெளிநாட்டு பயணத்தை தவிர்க்கணும், தங்கம் வாங்காதீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு போங்கன்னு வெளிநாட்டு பயணத்தை தவிர்க்க சொல்லி அட்வைசரி கொடுத்துட்டு பிரதமர் வெளிநாட்டுக்கு கிளம்பி போயிட்டார். அங்கே போய் அவர் பல நாடுகளை சுற்றிக்கிட்டு இருக்காரு. அங்கே பார்க்குறாரு, அவங்களுடைய விருதுகளை வாங்குறாரு. இது வரைக்கும் 32 உயரிய விருதுகளை வாங்கிய ஒரே உன்னத தலைவர் அப்படின்லாம் பிரதமருக்கு ஃபயர் விடக்கூடியதையும் நம்ம பார்க்குறோம். 32 நாடுகள், அவங்களோட இந்தியாவுக்கான உறவு, அதெல்லாம் தனி விவாதம். நம்ம இப்போ நேரடியாக விஷயத்துக்கு வருவோம். பிரதமர் நேற்றைக்கு போட்ட ஒரு வீடியோ, அதற்கு முன்பாக அந்த செய்தியாளர், பெண் செய்தியாளர் கேட்கும் பொழுது கேள்வி இருங்க, நீங்கள் கேள்வி எடுத்துக்கோங்கன்னு சொல்ல இவர் எழுந்து போனதுங்கிறது, எதற்காக இந்த மனுஷன் இப்படி கேள்வி எடுத்துக்க விரும்ப மாட்டேங்கிறாரு, கேள்விக்கு பதில் சொன்னால் என்ன, ஊடகவியலாளர்களை சந்திச்சா என்ன அப்படின்லாம் பிரதமரை நோக்கி, அதான் 12 வருஷமாக சந்திக்கலையே, இப்போ எங்கே கேட்குறீங்க அப்படிங்கிற டிபேட் போய் புது டிபேட்டாகத்தான் இப்போ இத்தாலியினுடைய மெலோனி அவர்கள் அவங்க 2 பேருக்குமான நட்பு அப்படிங்கிறது, கடந்த காலத்தில் அவங்க குரூப் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டதாகட்டும், ஒரு பரஸ்பரம் நீங்கள் வந்து இருக்கக்கூடிய அந்த அன்பு இருக்குது. இந்த ஒரு ரேப்போர்ட்டினுடைய அடுத்த விளைவாக அவர் போய் சந்திச்சிருக்கிறாரு. அவங்க மெலோனி அப்படிங்கிறாங்க, ஐ பாட் மெலோடி அப்படின்ட்டு மெலோடி சாக்லேட் இங்கேருந்து வாங்கிட்டு போயிருக்காரு. இது தொடர்பான விஷயங்கள் தான் இப்போ அப்படியே சோஷியல் மீடியாவில் தொடங்கி நேஷ்னல் மீடியா வரைக்கும் பற்றி எரிய தொடங்கியிருக்கு. நீங்கள் பாருங்கள், ராகுல் காந்தி சொல்கிறார், மோடிஜி யுவர் மெலோடி ரீல் இஸ் அன் இன்சல்ட் டு எவ்ரி இண்டியன் அண்ட் டு தேர் பெயின். ஒவ்வொரு இந்தியர்களுக்கும் அவர்களுடைய வலிக்கும் வேதனைக்கும் ஒரு அவமானத்தை பிரதமர் தன்னுடைய இயல்பின் மூலமாக, நடவடிக்கையின் மூலமாக செய்து கொண்டிருக்கிறார் என்பது ராகுல் காந்தி அவர்களுடைய குற்றச்சாட்டு. இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா அவர் எழுப்பக்கூடிய கேள்வி, அண்ட் எக்கானமிக் ஸ்ட்ராம் இஸ் ரேஜிங் ஓவர் அவர் ஹெட்ஸ். நம் தலைக்கு மேல் மிகப்பெரிய பொருளாதார ரீதியிலான ஒரு சரிவு, ஒரு வீழ்ச்சி வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய பிரதமர் இட்டாலியில் போய் சாக்லேட் வாங்கி கொடுத்து கொண்டிருக்கிறார். இங்கேருந்து எடுத்து போன சாக்லேட்டை அங்கே கொடுத்துக்கிட்டு அவர் மகிழ்ச்சியாக இருக்கார். இளைஞர்கள், விவசாயிகள், பெண்கள், உழைப்பாளிகள், தொழிலாளர்கள், சிறு வணிகர்கள் எல்லோரும் கண்ணீரில் இருக்கும்போது பிரதமர் சிரித்து கொண்டு ரீல்ஸ் போட்டு கொண்டிருக்கிறார். பாஜகக்காரர்கள் அதற்கு கைத்தட்டி உற்சாகப்படுத்தி ஆரவாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது தலைமை பண்பு அல்ல, சாபம் என்று அவர் தன்னுடைய பதிவை இட்டிருக்கிறார். மிகப்பெரிய சீரழிவை நோக்கியதாக இது இருக்கிறது அப்படின்னு அவர் ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய பிண்டு ட்வீட்டாகவே அதை வைத்திருக்கக்கூடிய செய்தியையும் பார்க்குறோம். ஸோ இது அவருடைய இது வந்தவுடனே அடுத்தடுத்து எல்லாரும் எதிர்வினைகளை ஆற்ற ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து அப்புறம் ராகுல் காந்தி இப்படி சொல்லிட்டாருன்னா ராகுல் காந்தியின் மீது பாய்வது தானே பாஜகவில், அதற்கு தானே அவங்க தலைமையிலேருந்து அத்தனை செய்தி தொடர்பாளர்கள் எல்லாரும் வச்சுருக்கிறாங்க. ஸோ அவங்க அடுத்தடுத்து விமர்சனங்களை முன்வைக்க தொடங்குகிறார்கள். நீங்கள் வெளிநாட்டுடைய உறவை எப்படி கெடுத்தீங்கிறது தெரியாதா அப்படின்னு இவங்களும், பதிலுக்கு நீங்கள் ராகுல் காந்தி எல்லாம் பேசலாமா, உங்களுக்கு இந்தியா மேலே பற்று இருக்கா? அவங்க எந்த லெவலுக்கு போயிட்டாங்க? ராகுல் காந்தி 2009 இத்தனை முறை வெளிநாட்டுக்கு போயிருக்கிறார். இந்த செலவெல்லாம் யார் செய்தது, செலவுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும்ங்கிற லெவலுக்கு போயிட்டாங்க. பிரதமர் குறித்து ஏதாவது போனது பயணம்னு ஆர்டிஐயில் கேட்டால் நம்ம அதையே முழுசாக தர்றது இல்லாத நம்ம இதை கேட்குறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இது அரசு பணம், அது சொந்த பணம். நீங்கள் வேணால் அது கள்ள பணமாக இருந்தால் கண்டுபிடிங்க, விசாரணை அமைச்சு பிடிச்சிக்குவாங்க. ஆனால் நீங்கள் அவர்கிட்ட கேள்வி எழுப்புகிற இடத்துல அரசே இருக்குது இல்லையா? இது ஏறத்தாழ நம்ம பிரதமர் சொன்னார் இல்லை, தமிழ்நாட்டினுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்துட்டு நாங்கள் என்டிஏ ஆட்சிக்கு வந்ததும் திமுகவினுடைய ஊழல் அமைச்சர்கள் மீது விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்போம்னு. ஐயா, நீங்கள் தான் இப்போவே பிரதமர், நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போயே சென்ட்ரல் ஏஜென்சி அனுப்பியிருந்திருக்கலாம் என்கிற விமர்சனம் அப்போதே வைக்கப்பட்டது. ஸோ இதெல்லாம் தாண்டி கார்கே அவர்கள் இந்த காரசாரமான விவாதத்துக்குள்ளே வந்திருக்கார். அவர் மிக நீண்ட அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளையும் அடுக்கியிருக்கிறார். மோடிஜி மக்கள் வந்து மெலோடி, அவர் பேசக்கூடியதில் இருக்க மெலோடியை ரசிக்கணும்னு சொல்கிறாரே தவிர, நான் பேச்சில் இருக்க மெலோடியை ரசிச்சுக்கிட்டு என்னுடைய அரசாங்கம் கொள்ளையடிக்கும் போது இருக்கக்கூடிய அந்த துன்பத்தை நீங்கள் மறந்துடணும்.
என்று மோடிஜி நினைக்கிறார். கடந்த 11 ஆண்டுகளில் மோடி அரசாங்கத்தின் கீழ் ஆவரேஜ் டெப்ட் ஒவ்வொரு இந்தியனின் மீதும் தலையிலும் இருக்கிற கடன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது 11 மடங்கு உயர்ந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் ஒரு 229 பணக்காரங்க அவங்க மட்டுமே எக்கச்சக்கமான பணத்தை சேர்த்துருக்கிறாங்க, பெரும் பணக்காரர்களாக மாறி இருக்கிறாங்க. அதில் ஒரு 26 பேர் புதிதாக பில்லியனராக பெருங்கோடீஸ்வரர்களாக மாறி இருக்கிறார்கள். அவங்க ஏறத்தாழ 97.97 லட்சம் கோடி 97 லட்சம் கோடி கோடி கோடின்னா நீங்கள் எங்கே வரும் பார்த்துங்க. இந்த அளவுக்கு அவங்க கிராஸ் பண்ணி புதிய பில்லியனரில் ஆட் ஆகியிருக்காங்கங்கிறதையும் பார்க்குறோம். பிக் பாக்கெட்டிங் ப்ரைஸ் ரைஸ் இங்கே இங்கே லோக்கலில் பார்க்கும்போது பொருட்களுடைய விலையை ஏற்றி பிக் பாக்கெட் அடிக்கிறவர்களைப் போல மக்களினுடைய கையிலிருந்து பணத்தை பாஜக அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டையும் திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் வைக்கிறாங்க. அதே போல் எல்பிஜி சிலிண்டர் டொமஸ்டிக் 414 ரூபா நாங்கள் இறங்கும்போது இருந்துச்சு, இன்றைக்கி 915 ரூபாயாக மாறி இருக்கு. ஏறத்தாழ 501 ரூபா ஏறி இருக்குது. 915 ரூபா 50 காசு. ஆனால் இந்த விலைக்கு நமக்கு சிலிண்டர் கொடுக்குறாங்களா? ஆனால் இல்லை, அது வேறு டிபார்ட்மெண்ட், அது வேறு விவாதம்ன்றவாங்க. இந்த விலைக்கு எங்கெங்கே கொடுக்குறாங்க? அது போக கொண்டு வர கூலி, அது வழக்கமாக வாங்கிறது. உங்களுக்கு சிலிண்டரே புக் பண்ணால் 25 நாளைக்குள்ளே வருதா? அப்படி வர்றதுல என்ன சிக்கல் இருக்குது? வர்றவங்க எவ்வளோ விலைக்கு கேட்குறாங்க? இப்படியான பல்வேறு விமர்சனங்களையும் நம்ம எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, கமர்ஷியல் சிலிண்டரினுடைய விலை அப்படிங்கிறது 154% ஏறி இருக்கிறது. 1241 இருந்தது, 3152 ரூபாயாக ஏறி இருக்குது. இதை விட 3 மடங்கு 4 மடங்கு விலை தான் உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா இமீடியட்டாக கிடைக்கல, நீங்கள் இது பண்ணிங்கன்னா பிளாக்கில் அது பாட்டுக்கு எக்கச்சக்கமாக போகுதுங்கிற விமர்சனமும் இருக்குது. சிஎன்ஜி அதுக்கு மேலே இருக்குது, கேஸ் நிரப்பக்கூடியது, ஆட்டோ மற்ற விஷயங்களுக்கான கேஸு. பிறகு பார்த்தா பால், அதே போல் மருந்துகள், இது எல்லாமும் இன்றைக்கி வானலாவிய ஒரு உயரத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. கடந்த 12 ஆண்டுகளை பொறுத்தவரை 43 லட்சம் கோடி இந்த மாதிரி மக்கள் மீது வரியை போட்டு திணிச்சு அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க. இந்த 43 லட்சம் கோடிங்கிறத யோசிச்சிங்கன்னா சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டியாகவும் பெட்ரோல் டேக்ஸாக மட்டுமே வாங்கியிருக்கீங்க. ஆனால் 12,400 கோடி கவர்மெண்ட்டினுடைய ஆயில் கம்பெனிஸ் ஜென்ரேட் பண்ணது அப்படிங்கிறது அவங்களுக்கு கூடுதலாக அவங்களுக்கு இன்றைக்கி அழுத்தம் உருவாகி இருக்கிறது. ஏன்னா நீங்கள் இவ்வளோ பணத்தை 43 லட்சம் கோடி நீங்கள் ஈட்டிட்டு அவங்க நிறுவனங்கள் நீ வெளிநாட்டிலேருந்து க்ரூட் ஆயில் வாங்குகிற நேரத்தில் சிக்கலாகும்போது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா என்ன செஞ்சுருக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி. ரெண்டாவது, இப்போ பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றி சில மணி நேரங்களிலேயே கூடுதலாக 12,400 கோடி அது ஏற்றின அடுத்த சில மணி நேரங்களில் இந்த கம்பெனிகள் சம்பாதிச்சதாக நம்ம பார்க்க முடியுது. இது ஒரு சிக்கல் அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. விலையை கட்டுப்படுத்த முடியாமல் இவர் அங்கு போய் மெலோடி கொடுத்தேன்னு பேசுவது நியாயமா? ஒன்று. ரெண்டாவது, அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் பேப்பர் லீக்கும் வேலை வாய்ப்பின்மை என்பது மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது. பரீட்சை நடத்துவீங்கன்னு பார்த்தா அதெல்லாம் லீக் ஆகி போயிட்டுருக்கிறது. யூத் எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு 15லேருந்து 29 வரைக்கும் இருக்கிறவர்கள் 15% மார்ச் 2026 ஏறி இருக்கு. கடந்த 9 ஆண்டுகளில் இல்லாத உச்சபட்சமாக இது இருக்கிறது. அப்படி என்றால் பொருளாதார ரீதியிலாக ஒரு பெரும் நெருக்கடி, சிக்கல், சவால் வந்தால் தான் இப்படி நடக்கும். ஒன்று. ரெண்டாவது, 90 எக்ஸாம் பேப்பர்ஸ் கடந்த 10 ஆண்டுகளில் 90 பேப்பர்கள், அதாவது கொஷின் பேப்பர் முன்கூட்டியே லீக் ஆனதுங்கிறது மிகப்பெரிய சிக்கலாக மாறி இருக்குது. பாஜக ரெக்ரூட்மெண்ட் கிரெடிபிலிட்டியவே 9 கோடி இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பை இன்றைக்கு கேள்விக்குள்ளாக்கி கெடுத்திருக்கிறீங்க என்கிற குற்றச்சாட்டு. மூன்றாவதாக, இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே வர்றது அப்படிங்கிறது இல்லை. அதை விட முக்கியம், ரூபாயினுடைய மதிப்பு அதல பாதாளத்தை நோக்கி போகிறதுங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறார். இதுவரை எப்போதும் இல்லாத அளவுக்கு 96 ரூபாய் 90 பைசா என்கிற இடத்தில் இந்தியாவினுடைய ரூபாயின் மதிப்பு சரிஞ்சிருக்கு. அதை விட முக்கியமாக ப்ராக்டிக்கலி பார்க்கும்பொழுது அது தன்னுடைய மரணப்படுக்கையில் இருப்பதாக அவர் விமர்சனத்தையும் செய்திருக்கிறார். இந்தியாவினுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது $38 பில்லியன் குறைஞ்சிருக்கு கடந்த 2 மாதத்தில். குறிப்பாக இந்த ஈரான், மேற்கு வெஸ்ட் ஏஷியாவில் போர் வந்த பிறகு என்கிற குற்றச்சாட்டையும் பண்ணுறாங்க. எக்ஸ்டர்னல் பஃபர் எல்லாம் இதில் அடி வாங்கியிருக்கு. அதே போல் டோட்டல் எஃபிஐ அவுட்ஃப்ளோஸ் பார்த்திங்கன்னா 2.2 லட்சம் கோடியாக இருந்தது, இப்போது 1.66 லட்சம் கோடியாக குறைந்திருக்கிறதுங்கிற குற்றச்சாட்டையும் வைக்கிறார். பொருளாதார ரீதியிலாக இவ்வளோ சிக்கல்கள் இருக்கும்போது பாஜக 80 கோடி மக்களை இப்போதைக்கும் நீங்கள் கொடுக்கிற அந்த மாதாந்திர 5 கிலோ அரிசியை நம்பித்தான் உயிரோடு இருக்க, வாழ்வதற்கு, இருப்பதற்கான ஒரு சூழலையே உருவாக்கி கொடுத்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. இது எந்த வகையில் சரியானதாக இருக்கும்? பாஜகவை பொறுத்தவரை அவர்களுடைய பொருளாதாரத்தில் ஒவ்வொரு அங்கமும் இன்றைக்கு பரிதவித்து கொண்டிருக்கிறது, சஃபர் ஆகிட்டு இருக்கிறது. அதை விட முக்கியம்,
இவ்வளவு நடக்கும்போது மோடிஜி வெளிநாட்டுக்கு போய் அங்கே ஃபோட்டோ ஷூட் நடத்திக்கிட்டு ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு அவருடைய பிஆரை மேம்படுத்துகிறாரே தவிர மக்கள் எப்படி இருக்கணும், மக்கள் எப்படி நடந்துக்கணும் இதெல்லாம் சொல்லுகிறாரே தவிர இந்த அரசினுடைய மிகப்பெரிய பொருளாதார சூறாவளி பொருளாதார நெருக்கடியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இதை எப்படி எதிர்கொள்வது ஒரு அரசாக என்பதற்கு எந்த திட்டமும் இல்லாதவராக மோடி இருக்கிறார், அவருடைய அரசு இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை காங்கிரசினுடைய தலைவர் நாடாளுமன்ற மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இது ரொம்ப பெரிய சிக்கலாக மாறி இருக்கு. ஏன்னா அந்த தரப்பில் நிதின் நபீன் அவர்கள் அத்தனை பேரும் நீங்கள் வந்து நாட்டுக்கு எதிராக பேசுறத இன்னும் விடலை, அடுத்து நேரம் அங்கே தானே போவாங்க, நாட்டுக்கு எதிராக இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, வெளிநாட்டு உறவுங்கிறது தெரியுமா, பிரதமர் இத்தனை நாடுகளுக்கு போனதுனால எத்தனை நாடு நம்மளை மதிக்குது தெரியுமா, அதாங்க எத்தனை நாடு மதிக்குது, எத்தனை நாடு மதிக்குது தெரியுமா, சரிங்க எத்தனை நாடு மதிக்குது, எத்தனை நாடு மதிக்குது தெரியுமா சொல்லுங்க, எத்தனை நாடு மதிக்குதுன்னா அது அப்படி இருக்கும். ஏன்னா நம்ம ஜி தான் ஃபோன் பேசி ஒரே ஃபோன் காலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் நடக்கக்கூடிய போர், ரஷ்யா உக்ரைன் வார நிறுத்தக்கூடிய அளவுக்கு பலம் பொருந்தியவர் ராஜதந்திர ரீதியிலாகங்கிறதெல்லாம் அவங்க தொடர்ந்து சொல்லிட்டு வரத்தான், நம்ம இன்னைக்கு நேற்று அதை பார்க்கல. ஸோ இப்படியான விஷயங்கள் சிக்கல்கள் இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த விமர்சனங்களை எப்படி பிரதமர் எதிர்கொள்ள போகிறார்னு பார்க்க வேண்டியிருக்கு. அவர் இதெல்லாம் எதிர்கொள்ள போகிறதில்ல, பதிலும் சொல்ல போகிறது இல்லைனாலும் இப்போ அரசு சார்பில் வந்து வெவ்வேறு விதமான தடுப்புகளை, அதாவது இது எப்படி எதிர்கொள்வதுங்கிறதுக்கான தடுப்பு இல்லை, இந்த செய்தி வேறு விதமாக பரவிடாமல் இருப்பதற்கான தடுப்புகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதில் என்னென்னா அந்த அவர் வந்து கேள்வி எழுப்பியது, போறீங்க நீங்கள் இரு நாட்டு தலைவர்களும் வழக்கமாக ஒரு ப்ரெஸ்ஸை சந்திக்கிறாங்கன்னா 2 பேருமே சேர்ந்து பெரும்பாலும் கேள்வி எடுத்துப்பாங்க. பெரும்பாலும் நீங்கள் வெளிநாடுகள் போகிறீங்க அப்படின்னா பல்வேறு நாடுகளை சேர்ந்த கரஸ்பாண்டன்ஸ் அங்கே இருப்பாங்க. இன்டர்நேஷ்னல் மீடியாங்கிறத தாண்டி அவர்கள் பல்வேறு விதமான கேள்விகளை அரசை நோக்கி எழுப்பத்தான் செய்வார்கள். அவங்களுடைய பணியே அதுதான். ஸோ கீனா அவங்க எப்போதும் அதில் இருக்கிறதுனால அவங்க அதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த இடத்துல தான் இந்த ஏற்கனவே ஏர்போர்ட்டில் ஜி கிட்ட மைக்க போட்டது ஓ மை காட் அப்படின்ட்டு ஜி நகர்ந்த ஒரு வீடியோ இருக்கு இல்லையா, அது இப்போவும் கூட பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்டாக பல நேரங்களில் சுற்றிக்கிட்டு இருக்கும். அவர் இருந்து எதிர்கொள்கிறதுல அவருக்கு ஒரு சிக்கலும் இல்லை. அவர் அதெல்லாம் நன்றாக பேசக்கூடியவர் தான். எக்ஸ்ட்ரீம் போவாங்க, கேட்ட கேள்விக்கான பதில் இல்லைன்னு திரும்ப திரும்ப குறுக்கு கேள்வினா 1 to 1 இல்லாமல் இந்த மாதிரி ப்ரெஸ் பைட்ஸ் எல்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஒரு டஃப்பான கேள்வி வருதுன்னா இந்த பக்கம் நீங்கள் கேளுங்க அப்படின்றதெல்லாம் கடந்த காலத்தில் இருந்து தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளே செய்வாங்க. ஜி மாதிரி ஒரு அரசியலில் பழந்துன்னு கொட்ட போட்டாருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சது தான். பட் மேபி அவர் அதில் ஏதோ ஒரு செய்தி வச்சுருக்கிறார், அது என்ன பிரின்சிபல்னு நமக்கு தெரியல. ஆனால் அது ஏற்கத்தக்கதோ அல்லது வரவேற்கத்தக்கதோ அல்ல. நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சரும் இப்போ இது வரைக்கும் அப்படி தான் இருக்கார். ஒருவேளை அவர் எதுவும் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரா, ஐடியா வச்சுருக்காராங்கிறத நம்ம கொஞ்சம் நேரம் எடுத்து தான் பார்க்க வேண்டிய சூழலும் இருக்குது. காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும்னு சொன்ன ரஜினி சார் மாதிரி நம்ம அதை பார்க்குறதாங்கிற கேள்வி. பட் பிரதமருடைய இந்த ஸ்டேச்சர் இல்லை இந்த கெஸ்டர் அப்படிங்கிறது மிகப்பெரிய விமர்சனமாகவும் கேலி பொருளாகவும் மாறி இருக்கு. எப்படி இதை நகர்த்துறாங்க, இருநாட்டு உறவுகள்னு பிரதமர் என்னென்ன விஷயங்களை செஞ்சு கொண்டு வராரு, நம்ம அதெல்லாம் வரும்போது அதுக்கு தொடர்பான மதிப்பீடுகளை விரிவாக விவாதிக்கலாம். இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு.